Hi everyone. Today we are going to learn about Lorentz force on a moving charge in a magnetic field. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணால் அது என்ன ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும் இதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கன்சிடர் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கேன். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை எடுத்தாந்து பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன். இஃப் சார்ஜ் இஸ் ரெஸ்ட், இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட் இருக்குது. இப்போ இங்கே என்ன சொன்னாக்கிறேன், இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன். இந்த சார்ஜ் இப்போ என்னது, ரெஸ்ட் இருக்குது. அப்படி ரெஸ்ட் இருக்கும்போது தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த சார்ஜ். அந்த சார்ஜ் மேலே எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை. இப்போ பாருங்க, சார்ஜ் moves a particular velocity, that is v velocity ல மூவ் ஆகுது with an angle theta with magnetic field. இந்த magnetic field ஓட எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகுறாரா, theta ஆங்கிள் மூவ் ஆகுறாரு with an velocity v. இப்போ இந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட் இருக்கா, மோஷன்ல இருக்கா? மோஷன்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படி மோஷன்ல இருக்கும்போது அந்த சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் இது Lorentz force. Okay, Lorentz force is a magnetic force, not a gravitational force. The gravitational force is என்ன force இது? Magnetic force. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் இருக்கு. ஓகேங்களா? தட் இஸ் இசட் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இசட் ஆக்சிஸில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? மீனிங் புரிஞ்சு எதுக்காக இப்படி போட்டேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி வந்து எக்ஸ் ஆக்சிஸில், அப்புறம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா, அங்கே ஒரு சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுல ப்ரொடியூஸ் ஆகிற லொரன்ஸ் ஃபோர்ஸ் எந்த ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுமா? இசட் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் என்னது, இந்த லொரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்னா லொரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட்ஸ் அவே ஃப்ரம் த பாயிண்ட். அவே ஃப்ரம் த பாயிண்ட் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அது எப்படி ஆகுமா, இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அவே ஃப்ரம் த பாயிண்ட் அடுத்து அதில் என்னவா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜில் டுவர்ட்ஸ் த பாயிண்டாக இருக்கும். புரியுதா பாருங்க? அப்போது சார்ஜ் மாறும்போது அந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் என்னது மாறும். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா பாருங்க? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன். அந்த சார்ஜ் பிளேஸ் பண்ண உடனே ஒரு மூவிங்கில் கொண்டு வரேன். அப்படி மூவிங்கில் இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் ஏ ஃபோர்ஸ். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் லொரன்ஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? திஸ் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதனால் எஃப்எம் போட்டிருப்பாங்க, எஃப் கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு நோட் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நான் எஃப்னே போகிறேன். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபஸ்ட்டு என்னது, சார்ஜ். சார்ஜோட வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருப்பார். சார்ஜோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக லொரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி. ஓகேங்களா? இந்த சார்ஜோட வெலாசிட்டிக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது, லொரன்ஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் லொரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லொரன்ஸ் ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தென் F is directly proportional to the sine of the angle between the velocity and the magnetic field. Magnetic field-க்கும் velocity-க்கும் இருக்கிற ஆங்கிளோட சைன் வேல்யூக்கு என்னவா இருக்கும், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணலாம் பாருங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபோர்ஸ் இருக்கா, அப்போ ஃபுல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்க. F is directly proportional to Q V B sin theta. ஓகேங்களா? தென் டைரக்ட்லி ப்ரொபோஸ் ரிமூவ் பண்ணா அது ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வரலாம். அப்போ F is equal to QVB sin theta. QVB sin theta. லிசன் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றி எல்லாம் பாருங்க. இது பாருங்க, Q into VB sin theta அப்படி எல்லாம் பாருங்க. ஸோ VB sin theta ஃபார்முலா பாருங்க, எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கோம், AB sin A வெக்டர் cos B வெக்டர் is equal to AB sin theta படிச்சிருக்கோம். பாருங்க அதே ஃபார்மேஷன் இருக்கால பாருங்க, VB sin theta. அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க, V வெக்டர்
cross b vector. v vector cross b vector என்ன மாத்தலாம் vb sin theta. அப்ப இதெல்லாம் மாத்து பாருங்க வெக்டர் ஃபார்மேஷன்ல கொண்டு வந்தன பாருங்க. அப்ப f vector is equal to q into v vector cross b vector. This is Lorentz force. So the equation very important. புரியுதா பாருங்க. சோ இது வந்து சிம்பிளா கூட சொல்லுவாங்க. இது வந்து v sin theta இருக்கு இல்லையா, இந்த v sin theta வை நம்ம என்ன சொல்லலாம், vertical component of the magnetic field. ஓகேங்களா, இந்த தீட்டாவுக்கு என்ன சொல்லலாம், vertical component அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா, சோ அது இதுவே ஈஸியா இருக்கு. சோ அது நம்ம அதுக்கு போறதல. So f vector is equal to q into v vector cross b vector, that is the Lorentz force ஓட equation. ஓகேவா, then இங்க வெறும் magnetic field தான் இருக்கு. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆட் ஆயிடுன்னு வச்சுங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு. அந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆச்சுன்னா என்ன ஃபீல் பண்ணும்? ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும்போது லோரன்ஸ் ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இங்கே படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபார்முலா நமக்கு தெரியுமே, E is equal to E vector is equal to F vector by Q. அப்போ F vector is equal to QE வச்சிருக்கோம் பாருங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும்போது இந்த ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எந்த ஃபோர்ஸ், லோரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னது, இது ரெண்டு ஃபோர்ஸும் ஆட் ஆகி அங்கே ஆக்ட் ஆகும். புரியுதா பாருங்க, ஒரு சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கும்போது இட் ஃபீல்ஸ் டூ ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வரும்போது என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F vector is equal to ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம், Q into v vector cross b vector plus q e vector. Then இது ரெண்டு காமனா இருக்குனது q மட்டும் எடுங்க, v vector cross b vector plus e vector. சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். தென் நெக்ஸ்ட், இப்போ இந்த சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா, சப்போஸ் சார்ஜ் வந்து இந்த சார்ஜ் வந்து ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ பர்டிகுலர் ஆங்கிள் போச்சுல, எப்படி போல, இப்போ எப்படி போகுது, அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே எதிர்த்து மூவ் ஆகுது, சார்ஜ் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கான்னு அர்த்தம், பேரலா இருக்கான்னு அர்த்தம். அப்போ டீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும், 0. ஓகேவா, அப்போ சார்ஜ் வந்து ஆக்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற லோரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, 0. ஆமா பாருங்க, என்ன பண்ணுவீங்க, தீட்டாவோட வேல்யூ என்ன பண்ணுவீங்க, 0ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. sin 0 வேல்யூ என்னது, 0. அப்போ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, 0. கொஞ்சம் வச்சு பாருங்க. சரிங்க சார். தென் நெக்ஸ்ட் பாருங்க, இப்படி ஆக்ட் ஆகல, இட் ஆக்ட்ஸ் அலாங் த பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் இப்படி போச்சு, அலாங் த ஆக்சிஸ் போச்சா, அப்படி போல. இப்போ எப்படி போகுது, பர்பெண்டிகுலரா போகுது. அப்படி போச்சுன்னா அங்க இருக்கிற லோரன்ஸ் ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். ஏன்னா sin இங்க தீட்டா வேல்யூ 90 டிகிரி, sin 90 என்னது 1. அப்போ f is equal என்ன வந்து நிக்கும், QVB ன்னு வந்து நிக்கும். தட் இஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா, சோ இந்த ஒரு கண்டிஷன் பாருங்க, இந்த சார்ஜோட வெலாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா if it moves along the circular path, என்ன பாத்ல போவாராம், சர்க்குலர் பாத்ல போவார். ஓகேங்களா, தட் இஸ் the charge ஓட velocity கண்டிப்பா பாருங்க என்ன டைரக்ஷன்ல இருக்கு, velocity வந்து என்னது 90 டிகிரில தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது it feels a centripetal force. மீனிங் புரியுதா பாருங்க, இந்த இடத்துல லோரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபீல் ஆகுது. this Lorentz force is converted into centripetal force. ஏன்னா அவர் எந்த பாத்ல போறாரு, சர்க்குலர் பாத்ல போறாரு. it moves a circular path. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வெலாசிட்டி வந்து பெர்பெண்டிகுலரா போகும்போது அங்க இருக்க லோரன்ஸ் ஃபோர்ஸ் என்னவா மாறுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா மாறுது. அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸால இந்த சார்ஜ் வந்து எந்த பாத்ல போறாரு, சர்க்குலர் பாத்ல போறாரு. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவிங் சார்ஜ் எந்த பாத்ல போகும், சர்க்குலர் பாத்ல போகும். திஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகேவா, தேங்க்யூ.